நிகிதா வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சியும் தீவிரமாக தேர்தல் வியூகங்களை வகுத்து செயலாற்றி வருகிறார்கள். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது திமுக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவின் அடுத்தடுத்த அரசியல் நடவடிக்கைகள் என்பது மிகப்பெரிய அளவில் கொண்டு சென்று வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் திமுகவினுடைய வடக்கு மண்டல இளைஞர் அணியினுடைய கூட்டம் மாநாடு என்று சொல்லலாம். அந்த மாநாடு தொடங்கி இருக்கிறது. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலப்பாம்பாடியில் கிட்டத்தட்ட 150 ஏக்கர் பரப்புள்ள கொண்ட மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி சரியாக தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியினுடைய இதுக்கு தலைமை வகிக்கக்கூடியவர் திமுகவினுடைய இளைஞர் அணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார். அவர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு மூத்த அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் எல்லாம் அனைவரும் வரவேற்றார்கள். அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வரை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஏற்கனவே கிட்டத்தட்ட தற்போது வந்திருக்கூடிய கூட்டம் இனி வரக்கூடிய கூட்டத்தை பொறுத்தவரையில் மொத்தமாக 2 லட்சம் நிர்வாகிகள் தொண்டர்கள் இதில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் தற்போதும் தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். 2 லட்சம் என அவர்களுடைய கணிப்பாக இருக்கின்றது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் வடக்கு மண்டலம், அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் உள்ளிட்ட கிட்டத்தட்ட சரியாக 29 மாவட்டங்கள் மற்றும் 91 சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட கிளை நிர்வாகிகள், கிளை மற்றும் வார்டு பாக உறுப்பினர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு மாநாடாக இந்த மாநாடு என்பது பார்க்கப்படுகிறது. மேடையெல்லாம் மிக பிரம்மாண்டமாக, வழக்கமாக திமுகவின் கூட்டம் என்றாலே மிக பிரம்மாண்ட முறையில் நடத்தப்படும். மேடையெல்லாம் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அந்த வகையில் தான் இந்த இளைஞர் அணியுடைய திமுக வடக்கு மண்டல இளைஞர் அணி மாநாட்டுக்கான மேடைகள் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு பெரியார் மற்றும் அண்ணா, முன்னாள் முதல்வர் கருணாநிதி, அதாவது முன்னாள் முதல்வர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி மற்றும் பெரியார் அவருடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியார் ஆகியோருடைய புகைப்படங்கள்லாம் மேடையில் வைக்கப்பட்டு நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால் நிகழ்ச்சியினுடைய தலைமை உதயநிதி ஸ்டாலின் தலைமை, அதே போன்று சிறப்பு அழைப்பாளராக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். அவருடைய வருகைக்கு பிறகு நிகழ்ச்சி இன்னும் களைகட்டும் என்று எதிர்பார்க்கப்படுது. இப்படியாக மிகப்பெரிய திட்டங்களுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சி என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் திமுக பொறுத்தவரையில் இளைஞர்களை கவரக்கூடிய வகையிலும் அதே போன்று இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் கட்சி ரீதியாக அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் உச்சமாக பார்க்கப்படக்கூடியதான் இளைஞரனுடைய மாநாடு. இளைஞரணி மாநாடு பொறுத்தவரையில் இளைஞரனுடைய செயலாளராக உதயநிதி பொறுப்பேற்றது முதலில் தொடர்ந்து இளைஞர்களை கவரக்கூடிய வகையிலும் இளைஞர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தான் இந்த மாநாடு பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. திமுகவுடைய வடக்கு மண்டல இளைஞர் அணியினுடைய மாநாடு. இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் தேர்தலுக்காக பல்வேறு வியூகங்கள் வகுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றுதான் திமுகவுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதே போன்று நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசுகளை துணை முதலமைச்சரும் திமுகவுடைய இளைஞர் அணி செயலருமான உதயநிதி ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். இப்படியாக நிகழ்ச்சி நடைபெற்று சிறப்பு உரையாற்ற இருக்கிறார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே வீடியோ மூலமாக அழைப்பு விடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் தொடக்கமாக பெரியாருடைய வீடியோக்கள் மற்றும் அண்ணாவுடைய பேச்சுக்கள் மற்றும் அவருடைய கொள்கைகள் சார்ந்த வீடியோக்கள், பெரியார் மற்றும் அண்ணா ஆகியோருடைய சிறப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான சிறப்பு வீடியோக்கள் எல்லாம் வெளியிடப்பட்டு அது மிகப்பெரிய அளவிலாக கொண்டு செல்லப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்டமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது. மொத்தமாக ஏற்கனவே கூறியது போல வடக்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் மொத்தமாக 91 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிளை பாக வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மிக பிரம்மாண்ட முறையில் இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகின்றது. நிகிதா.